ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னு எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ நான் கம்யூனிட்டி கைட்லைன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுற எல்லா வீடியோவும் ஓன் கண்டென்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓன் கண்டென்ட்னா நான் வேற ஒருத்தவங்க கண்டென்ட் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் நான் என்னோடய விஷுவல் பொறுத்தவரை நான் வேற ஒருத்தவங்களோட வீடியோ நான் காப்பி பண்ணல. ஸோ நான் என்னோடய வீடியோ நான் தான் வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே அப்லோட் பண்ணுறேன். பட் ஆனால் அவங்க கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கைட்லைன் எது கொடுத்தாங்க அப்படின்றது தெரில. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், வார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், யுவர் சேனல் வாஸ் ரிமூவ்டு டை டு violence of your community guideline அப்படின்னு வருது. ஸோ பிகாஸ் this is the first time you can account not affected your only warned. இப்போ நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வார்னிங் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம இதை நான் அப்பீல் பண்ணிட்டேன். அப்பீல் பண்ணதுக்கப்புறம் என்ன மெயில் என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்றத இனிமேல் தான் தெரியும். ஸோ இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட் டைம்னா ஃபீல் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்படின்னா நீங்கள் அப்பீல் பண்ணி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஸோ அது ரீஸ்டோர் ஆகிடும் அந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் பண்ண வீடியோ நான் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை நான் டெலிட் பண்ணிட்டேன் இப்போது. ஏன்னா நான் எப்படியும் அவங்க அப்ரூவ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரில. ஸோ நான் டெலிட் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒரு சில பேருக்கு என்னென்னா, இந்த யூடியூப்போட மெயில்ஸ்லாம் கரெக்டாக ரிசீவ் ஆகாது. அது எப்படி நான் ரிசீவ் ஆகலை அப்படின்றத நான் சொல்கிறேன். அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுனா, நம்ம இங்கே யூடியூப் இருக்குல்ல. ஸோ இதில் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். அக்கௌண்ட்டு, நோட்டிஃபிகேஷன், ப்ளேபேக் பர்மிஷன், அப்புறம் டவுன்லோடு, ப்ரைவசி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிருங்க. நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போனோன்னா சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் ரெக்கமெண்டட் வீடியோ, ஆக்டிவிட்டி மை சேனல், அப்புறம் ரிப்ளே மை சேனல் எல்லாமே காட்டும். ஆனால் நீங்கள் ஆன் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பர்மிஷன் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ என்னோடதில் நான் ஆன் பண்ணாமல் தான் இருந்தேன். எனக்கு மெயிலெலாம் எதுவும் ரிசீவ் ஆகாது. இப்போ நான் ரிசீவ் ஆகிற மாதிரி நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சென்ட் மீ இமெயில் மை யூடியூப் ஆக்டிவிட்டி அப்டேட் ஐ ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை நான் இப்போ தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் இப்போ கம்யூனிட்டி கைட்லைன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வரல. ஸோ எதுவும் வரல. ஆனால் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு நான் யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யூடியூப்லேருந்து எந்த மெயிலும் வரல அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஆஃபில் தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஆனில் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஆஃபில் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணி வச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் வேறு ஏதாச்சும் டிப்ஸ் பற்றி வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.